ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ரீசெண்டாக உங்களுக்கு பிரேக்கப் ஆகிருக்கு, கரண்ட்டாக உங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு கோட்ஸ் வந்து ஸ்டேட்டஸில் போடணும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னா, யூ ஹேவ் கம் டு த ரைட் பிளேஸ். எஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஐ எம் நாட் ஓகே பட் இட்ஸ் ஓகே. ஆக்சுவலாக இந்த கோட் வந்து யாருக்கு மோஸ்ட் ஆஃப் வந்து செட் ஆகும்னா, ரீசெண்டாக வந்து உங்களுக்கு பிரேக்கப் ஆக போகுது, ஒரு 70 to 100%, 70 to 100% கன்ஃபார்ம் ஆக போகுது. ஸோ அப்படின்ற சமயத்தில் வந்து நீங்கள் இந்த கோட் வந்து போடலாம். பிரேக்கப் ஆனதுக்கப்புறமேட்டும் போடலாம். பட் மோரோவர் இந்த ரேஞ்சில் இருக்கவங்களுக்கு சூட் ஆகும். ஐ எம் நாட் ஓகே பட் இட்ஸ் ஓகே. ஐ எம் நாட் ஹார்ட்லெஸ், ஐ ஹவ் ஜஸ்ட் லேர்ன் ஹவு டு யூஸ் மை ஹார்ட்லெஸ். ஆக்சுவலாக இந்த கோட் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் யாருக்கு யூஸ் ஆகும்னா, லைக் வந்து வாழ்க்கையே வெறுத்துட்டு என்ன சொல்கிறேன், இந்த பிரேக்கப்லாம் ஆனதுக்கப்புறம் செருப்படி வாங்கிட்டு இனிமே லவ்வே வேணாம்னு சுற்றுறவங்களுக்கு மோரோவர் இந்த கோட் சூட் ஆகும். அவங்களுக்கு மட்டும் தான் செட் ஆகுமா? ஆமாம், அவங்களுக்கு மட்டும்தான் செட் ஆகும். ஸோ நம்ம மூணாவதாக பார்க்க போகிற கோட்ஸ் வந்து என்னன்னா, இட்ஸ் மை டர்ன் டார்லிங், நவ யூ ஜஸ்ட் வாட்ச் அண்ட் லேர்ன். இந்த கோட்டை பத்தி நான் பெருசா சொல்றதை விட இவர் சொல்லுவாரு. தமிழ்ல எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஆக்சுவலா எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய இவருக்கு தான் இருக்கு பிரேக்கப்ல, எனக்கு கிடையாது. சரி சொல்லு ஏதாச்சும் அந்த கோட்டை பத்தி. ஆக்சுவலா இந்த கோட்ல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, எல்லா தருணத்திலயும் எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும். கண்டிப்பா லைஃப்னு மட்டும் இல்ல, பிரேக்கப்லயும் வாய்ப்பு கிடைக்கும். ஸோ அந்த வாய்ப்பு வரப்போ நம்ம யாருன்னு சொல்லிட்டு நம்ம கண்டிப்பா ஃபீல் பண்ணுறது நம்ம பண்ணுறது எல்லாருக்கும் ஒரு நாளாதான் நம்ம பார்க்க போற கோட்ஸ் என்னன்னா, ஹார்ட் ப்ரோக்கன் பட் ஐஸ். இது வந்து என்னன்னா, காதலுக்கு கண்ணு இல்லைன்னு சொல்லுவாங்க. ஸோ பிரேக்கப் ஆனதுக்கு அப்புறம் தான் கண்ணு தெரியும். லைக் தட் ஒரு ஈஸியான மீனிங் தான். ஸோ எனிஹவ் திஸ் கோட் லுக் சம்ஹவ் குட். யா, கண்டிப்பா இந்த கோட்ஸ்ல முக்கியமா சொல்லணும் அப்படின்னா, காதலுக்கு கண் இல்லை. ஒரு விஷயத்துல நம்ம கண்டிப்பா வந்து அடிபட்டோம்னா தான் வந்து நமக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஸோ அதுல இருந்து தான் வந்து நமக்கு தெரியும் நம்ம பின்னாடி என்னென்ன தப்புகள் பண்ணுமோ அது எல்லாத்தையும் வந்து ரெக்டிஃபை பண்ணுறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்புன்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த கோட் வந்து கிட்டத்தட்ட எதை மீன் பண்ணுது அப்படின்னா, நீங்கள் இழந்த விஷயத்த திரும்பவும் அதே விஷயத்தில் போய் நீங்கள் விழ தேவையில்லை. கண்டிப்பாக அதுக்கான ஒரு முன்னோட்டம்னு இது சொல்லலாம். ப்ளீஸ் ஸ்டாப் சேயிங் ஐ மீன் ஹார்ட், ஐ ஹேட் பப்ளிக் பிளேசஸ். ஓகே, குட். இது வந்து ஒரு ரொம்ப லைக் டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல் கோட்டாக தான் இருக்குது. பிகாஸ் என்ன சொல்கிறது, ஒரு சீட்டிங் ரிலேஷன்ஷிப்லேருந்து வெளியில் வரவங்களுக்கு ஸோ இந்த கோட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மோஸ்ட் ஆஃப் நான் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். ஏன்னா என்ன இருந்தாலும் நம்ம லவ் பண்ண பர்சனை எவ்வளோ பப்ளிக்காக அசிங்கப்படுத்துறது என்னை பொறுத்தவரை இட்ஸ் நாட் தட் மச். ஆக்சுவலாக எல்லாருமே சொல்லுவாங்க, லவ் பண்ணுறப்ப என்ன சொல்லுவாங்க, நார்மலாக நீ தான்டா எந்தையும், நான் உன் கூட 100 வருஷம் வாழணும் ப்ளீஸ் அப்படிலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. பசங்களும் சரி, பொண்ணுங்களும் சரி, எல்லாருமே ஆக்சுவலாக சொல்கிறது தான். பட் வந்து பிரேக்கப் பாயிண்டில் வந்தால் அதை நீங்கள் போயிட்டு ரியலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, அவங்க பேசினது எல்லாத்தையும் நினச்சி பார்க்குறப்போ நம்ம ஒரு ஜஸ்ட் ஒரு நார்மல் பர்சனாக கூட நம்மளை ட்ரீட் பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு நீங்கள் கண்டிப்பாக ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தை தான் இந்த கோட் மீன் பண்ணுது. லெட்ஸ் கோ டு 6th. ஆறாவது நம்ம பார்க்க போகிற கோர்ஸ் என்னன்னா, லாஸ்ட் டைம் வாஸ் த லாஸ்ட் டைம் ஐ விஷ் ஐ நியூ தட். இந்த கோட் வந்து ரொம்ப ஒரு டீப்ஃபுல்லான மீனிங் இருக்க மாதிரி எனக்கு தோணும். எக்ஸாக்டாக எதை மீன் பண்ணுறாங்கன்னா, இதுதான் கடைசி தடவை லைக் இந்த மாதிரி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு பர்சன் ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சனுக்கு வந்து இதை மீன் பண்ணி நம்ம போடலாம். ஓகே, 7th கோட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாட் கிவ்ஸ் மீ டுடே இஸ் when I believed your lies and you call my truth lying. நான் பொய் சொல்கிறப்பெல்லாம் நீ என்னை நம்பினேன், ஆனால் நான் உண்மையை சொல்கிறப்போ அது நீ பொய்ன்னு சொல்கிற பற்றியா. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கு இந்த கோட். என்னடி சொல்ற, நீ என்ன சொல்ற, என்னடி சொல்ற? உண்மையை சொன்னாலும் பிரச்சனை, பொய் சொன்னாலும் பிரச்சனை.
எதையும் நம்ப மாட்டாங்க. அதுதான் இந்த கோட் சொல்லுது. அதுவே கிளியராக நமக்கு சொல்லிடுச்சு. அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்ச பர்சன் வந்து என்ன சொன்னாங்கன்னா, ரிலேஷன்ஷிப்ல போய் சொல்லுவாங்க. எதுக்காக சொல்லுவாங்கன்னா அந்த உண்மை தெரிஞ்சால் நம்ம ஹர்ட் ஆகுமோ அப்படின்னு சொல்லி போய் சொல்லுவாங்க. பட் ஆனால் எண்ட் ஆஃப் த டே வந்து என்னன்னா அவங்க சொல்கிற அந்த பொய்யால தான் அந்த ரிலேஷன்ஷிப்பே பிரேக் ஆகும். எட்டாவது நான் பார்க்க போகிற கோட்ஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, நெவர் ஹைட் யுவர் லாஸ்டிங் ஃப்ரம் வாட்ஸ்அப், லெட் தெம் நோ யூ ஆர் இக்னோரிங் தெம். பற்றி பெருசாக பேச ஒன்றும். ஆமாம், இதை பற்றி எல்லாம் உங்களுக்கே தெரியும். டெய்லி பேசிஸில் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறோமே, நிறைய பிரச்சனை அதாலேயும் வருது. ஸோ 9th கோட் போகலாம். Losing you was my biggest. Yes. ஸோ இது வந்து எதுக்குன்னா, மோஸ்ட் ஆஃப் இந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ல வந்து டாட்டா பை சொல்லிட்டு வரதுக்காக காத்துட்டு இருக்கவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிரேக்கப்பே ரொம்ப பாசிட்டிவாக பார்க்க மைண்ட் செட் இருக்க பீப்புளுக்கு தான் இது வந்து செட் ஆகும். ஸோ பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இழந்த விஷயத்த கண்டிப்பாக வந்து பெருசாக கிடைக்கும். எல்லா விஷயமும் மாறும். ஸோ 10வது கோட் போகும். கேம் ஓவர், தேங்க்ஸ் ஃபார் பிளேயிங். ஆட்டம் முடிந்து விட்டது. லைக் திஸ் வீடியோ. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச பிரேக்கப் கோட்ஸ் ஏதாச்சும் இருந்தால் கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க, நாங்கள் பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுவோம். இது வந்து பிரேக்கப் ஆன மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த கோட் வந்து. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக்ஸ் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ Thank மச். you guys. நாங்கள் திரும்பவும் இன்னொரு கண்டென்ட்டோட நெக்ஸ்ட் வீக் உங்களுக்கு பண்ணுவோம். தேங்க்யூ. தேங்க்யூ. பாய். பாய்.